இன்று மாட்டுப் பொங்கல் உழவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பது கால்நடைகள். கால்நடைகள் பாரம்பரியத்தின் அடையாளம். 1960ஆம் ஆண்டிற்கு முன்னர், அதாவது பசுமை புரட்சிக்கு முன்பு, கால்நடைகள், முக்கியமாக மாடுகள் இல்லாத உழவர்கள் வீடே இல்லை என்று சொல்லலாம். பசுமை புரட்சியால் நாம் பெற்றது உணவு உற்பத்தியில் தன்னிறைவு. அதே சமயம் நாம் இழந்தது ஏராளம். முக்கியமாக கால்நடைகளை இழந்துவிட்டோம். மண் வளத்தை கெடுத்துவிட்டோம். சுற்றுச்சூழலை மாசுபடுத்திவிட்டோம். ரசாயனங்களை இட்டதால் விளைபொருட்களில் நஞ்சு கலந்துவிட்டது. இதெல்லாம் பாரம்பரிய விவசாயிகளின் கூக்குரல். ஆனால் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டுமே. அனைவரும் உண்ண உணவு வேண்டுமே. வெளிநாடுகளிலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதியை தவிர்க்க வேண்டுமே. உழவர்கள் நல்ல மகசூல் பெற்று உயர் வருவாய் ஈட்டி வளமாக வாழ வேண்டுமே. இதெல்லாம் பசுமை புரட்சியால் தானே சாத்தியம். இது முன்னோடி உழவர்களின் வாதம். இந்த இருவேறு நிலைப்பாட்டினை விரிவாக ஆராய்ந்து கருத்துக்களை பெற விவாத மேடைதான் சிறந்தது என்ற நோக்கத்தில் ஒரு விவாத மேடைக்கு ஏற்பாடு செய்து அதில் கருத்துக்களை கூற இரு அணிகளுக்கும் வாய்ப்பு அளித்தோம். இது குறித்து நமக்கு கிடைத்த தீர்வு என்ன? பாருங்கள் நிகழ்ச்சியை. இந்த இனிய நன்னாள் மிகச்சிறந்த ஒரு பெருநாள். ஏனென்று கேட்டால், தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல, உலகம் அனைத்திலுமே உணவு, உடை, இருக்க இடம் முக்கியம். அதிலும் மிக முக்கியம் உணவு. இந்த உணவு உற்பத்தி கடந்த ஆண்டுகளிலே எவ்வாறு செய்யப்பட்டது, தற்பொழுது எப்படி செய்யப்பட்டு வருகிறது, இனி வருங்காலங்களிலே இந்த விவசாயம் எப்படி சீர்படப் போகிறது என்பது தற்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். பாரம்பரிய விவசாயம் என்று ஏறக்குறைய நமது ஆதம் ஏவாள் காலத்திலே இருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் காலத்தினுடைய கட்டாயமாக உணவு பெருக்கத்துக்கு வழிவகை செய்கின்ற வகையிலே பசுமை புரட்சி என்ற ஒரு திட்டத்தை அரசியலே கொண்டு வந்து இன்றைக்கு அது நிலையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த விவாத மேடை மிக முக்கியமானது. ஏனென்று கேட்டால், எந்த உயிர்வாழ் இனமாக இருந்தாலும் கூட உணவு மிகவும் முக்கியம். எனவே இந்த உணவு பெருக்கத்திற்கு எந்த வகையிலே நாம் பணியாற்றப் போகிறோம், வருங்காலத்திலே இந்த விவசாயம், வேளாண்மை எப்படி சிறக்கப் போகிறது என்பதை பற்றி இரு அணிகள் சண்டை போட போகிறதில்லை, உண்மையை விளக்கப் போகிறார்கள். ஒரு அணியினர் பசுமை புரட்சி பற்றி தெளிவாக பேச இருக்கிறார்கள். இன்னொரு அணியினர் பாரம்பரிய விவசாயத்தை பற்றி பேச இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே, இந்த இரு அணிகளைச் சேர்ந்தவர்களுமே மிகவும் தெளிவாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள், அறிவு படைத்தவர்கள். விஞ்ஞான ரீதியாக மட்டுமல்ல, அந்த தொழில்நுட்பத்தை செயல்பாட்டிலே செய்து அனுபவம் பெற்ற பின்னர் இந்த பணிக்கு வந்திருக்கிறார்கள். விவாதத்தின் துவக்கமாக அறிமுகம் வழியாக பசுமை புரட்சி அணியைச் சார்ந்த திரு சாமி தங்கராஜ் அவர்களை தங்களுடைய கருத்தை கூறுமாறு அழைக்கிறேன். என்னுடைய பெயர் தங்கராசு. எனக்கு சொந்த ஒரு கோகம். நான் புள்ளியியல் துறையிலே பணியாற்றி 2009 பணி நிறைவு பெற்றேன். பணி நிறைவு பெற்றதிலிருந்து நவீன முறையில் வேளாண்மை செய்து வருகிறேன். ஆர்கே செல்வமணி, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம். பாரம்பரிய விவசாயம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். எனது பெயர் விஸ்வநாதன். நான் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். எனக்கு அரியலூர் மாவட்டம் தான் பூர்வீகம். பக்கத்தில் உள்ள கிராமம் பரணம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் திரு ராஜா ஜோஸ்லின்.
நான் வந்து விவசாயத்தில் முதுகலை பட்டம் பெற்றுட்டு அரியலூர் மாவட்டம் சோழன்மாதேவியில் இயங்கி வருகின்ற கிரீடு வேளாண் அறிவியல் மையத்தில் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றிட்டு வர்றேன். என்னுடைய பெயர் சுரேஷ். நான் மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ் துறையில் 2004 மற்றும் 2007 ஆண்டு இளங்கலை தமிழ் இலக்கியம் பட்டமும் மற்றும் கல்வியியல் துறையில் கல்வியியல் பட்டமும் முதுகலை பட்டமும் ஆய்வியல் இளைஞர் பட்டமும் தற்பொழுது முனைவர் பட்டம் பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ராஜ்கலா. நான் விவசாயத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கேன். இப்போ நான் நீடித்த நிலைத்த வேளாண்மைக்கு பாரம்பரிய விவசாயம் தான் என்ற கருத்தை பேச வந்துள்ளேன். நான் கிரீடு வேளாண் அறிவியல் மையத்தில் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றிட்டு இருக்கேன். தற்பொழுது விவாத மேடை துவங்க இருக்கிறது. இது ஒரு வில்லங்கமான மேடை அல்ல, விவரமான மேடை. விவரமான மேடை ஏனென்று கேட்டால், வரக்கூடிய காலங்களிலே இந்த வேளாண் தொழில்நுட்பம் எப்படி நீடிக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இரு அணிகள் பேச இருக்கிறார்கள். கேட்போமா? நீடித்து நிலைத்த வேளாண்மைக்கு பசுமை புரட்சியா பாரம்பரிய வேளாண்மையா, இதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. இந்த பசுமை புரட்சி என்ற சொல்ல கேளுங்க. புரட்சி என்றால் ஏன்? உலகத்தில் புரட்சி ஏதேனும் ஒரு அழுத்தம் ஏற்படும் போது தான் எங்கேயும் புரட்சி ஏற்படும். அந்த அடிப்படையில் 18ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி ஏற்பட்டது. தொழில் புரட்சி ஏற்படும் பொழுது பெரும்பான்மையான வேளாண்மை செய்யக்கூடிய அந்த உழவர் பெருமக்கள் தொழிலில் நிறையா வருவாய் கிடைக்குதுன்ட்டு போயிட்டாங்க. அப்போ வேளாண்மை செய்ய முடியாமல் போகுது. அந்த சூழ்நிலையில் அங்கே வேளாண்மை புரட்சி ஐரோப்பா கண்டத்தில் உருவாக்கப்படுகிறது. புரட்சி வடிப்பதற்கு காரணம் என்ன? வெகு மக்களுக்கு உணவு இல்லை, அந்த சத்தான உணவு இல்லை. பாரம்பரியமான உணவை பயிரிடும் பொழுது மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப ஈடு செய்ய முடியவில்லை. அந்த அடிப்படையில் தான் பசுமை புரட்சி தோற்றுவிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் அது ரொம்ப விசுவரூபம் எடுத்தது. 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்தியாவில் புகுத்தப்பட்டது. இந்தியா விடுதலை அடைஞ்சு 62-65 மாதத்தில் இந்த நாட்டில் வேளாண்மையில் பசுமை புரட்சியை இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்துது. அதற்கு காரணம், இந்தியாவில் பல பஞ்சங்கள் ஏற்பட்டது. தொடர்ந்து ஒரு 6-7 பஞ்சங்கள். அந்த பஞ்சத்தில் மக்கள் பட்டினியால் செத்தாங்க, நிறைய நோயால் செத்தாங்க. எதனால்? உணவு இல்லாமல். இந்த ஒரு சூழலில் தான் இந்தியாவும் பசுமை புரட்சியை ஏற்றுக்கொண்டது. இன்று நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். எல்லா நிலையிலையும் மனிதன் மாறிக்கொண்டே வருகிறான். மக்கள் பெருக்கம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு இல்லை, பல மடங்கு மல்டிபிகேஷனில் போயிட்டு இருக்குது. அந்த மக்கள் பெருக்கத்திற்கு தேவையான உணவை அவர்களுக்கு உண்பதற்கு கொடுக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டில் தான் நாம் இந்த முடிவுக்கு வந்தோம். பாரம்பரிய விவசாயம் வேண்டும் என்ற என்னுடைய இனிய நண்பர்களுக்கு நான் ஒன்றை வைக்கிறேன். இந்த நாட்டில், இந்த உலகத்தில் மக்கள் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் உங்கள் பாரம்பரிய உணவு, பாரம்பரிய விவசாயத்தால் ஈடு கொடுக்க முடியுமா? இந்த ஒரு வினாவிற்கு நீங்கள் விடை கொடுங்க. இந்த உலகத்தில், இந்த மண்ணுள்ள வரை, இந்த உலகம் உள்ள வரை இங்கே உடைய மக்களுக்கு நிலைத்து வாழ வேண்டும் என்றால் உங்கள் பாரம்பரிய வேளாண்மையால் இவர்களுக்கு உணவளிக்க முடியுமா? ஏன் மணிமேகலையில் உண்டி கொடுத்தவரை உயிர் கொடுத்தார்னா? ஏன்னா உண்டி இல்லைன்னா, உண்டி முதற்ற உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் என்றால் உண்டி தான் தேவை. அந்த அடிப்படையில் அந்த உணவை அதிகமாக விளைவிப்பதற்காக, இந்த மக்களுக்கு தேவையான பொருளை உருவாக்குவதற்காக புதிய தொழில்நுட்பங்கள் அறிவியல் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்தது தான் பசுமை புரட்சி. மக்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது சராசரி வயது எத்தனை? 50-48. இன்றைக்கி சராசரி வயது 65-70க்கு மேலே. என்ன அடிப்படை? எல்லா உணவும், அவர்களுக்கு வேண்டிய இந்த சத்தான உணவு அத்தனையும் இன்று பசுமை புரட்சியால் நம்ம பெற்றுட்டோம். எனவே அல்வுண்டு நீடித்த நிலைத்த வேளாண்மைக்கு பாரம்பரிய விவசாயத்தை விட பசுமை புரட்சி வேளாண்மை மூலம்தான் இந்த நாட்டில் தோன்றக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் நல்ல உணவும், ஊட்டமான உணவும், நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கான தகவமைப்பை தரக்கூடியது நமக்கு பசுமை புரட்சியான வேளாண்மை முறைதான், உயரிய தொழில்நுட்பங்களுடைய வேளாண்மை முறைதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே
பட்டினி பசியை போக்குவதற்கு பசுமை புரட்சித்தான் சிறந்தது என்ற அந்த அணியைச் சேர்ந்தவர் மிகவும் அழகாக சொன்னார்கள். அதற்கு எதிர்மறையாக தன்னுடைய வழக்கினை எடுத்து வைக்க திரு ஆர்.கே. செல்வமணி இயற்கை வேளாண் விவசாயி அவர்களை அழைக்கிறேன். பாரம்பரியம் என்பது மிக மிக புதுமையானது இல்லை, அது பழமையானது. பல நூற்றாண்டுகள் கடைபிடிக்கப்பட்ட முறை அதை சில ஆண்டுகளிலேயே அழிக்க பார்க்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதியவர்கள் எல்லாம் புதுமை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், இளையவர்கள் எல்லாம் பழமை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன் என்றால் பழமைக்கு எப்பொழுதுமே பழமைதான். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நீங்கள் இன்றைக்கி ரொட்டேட்டர் பயன்படுத்துகிறீங்க வயலில். ரொட்டேட்டர் என்ன செய்யுது? அங்கே இருக்கிற மண்புழுவெல்லாம் துண்டு துண்டு துண்டாக வெட்டி போட்டுடுது. வெட்டி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு சோளத்தை பயிர் பண்ணுறீங்க, நெல்லை பயிர் பண்ணுறீங்க. அந்த நெல்லை மட்டும்தான் இலக்கை வச்சு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அங்கே பரப்பில் இருக்கிற அத்தனை பயிரையும் அழிச்சு போடுறீங்க. அந்த களை எத்தனை கலையில் அந்த கலையை எத்தனை மூலிகை இருக்குது, அந்த மூலிகையெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மூலிகையும் காப்பாற்றணும், அதனுடைய விதைகளையும் காப்பாற்றணும் என்ற நோக்கத்தோடு தான் பாரம்பரியம் வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் இப்போ பாக்கெட்டில் பிளாஸ்டிக் பேப்பரில் விதை கொடுக்குறீங்க. அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் விதை கொடுக்குறீங்க, எத்தனை நாளைக்கு அது உயிரோடு இருக்கிறது? அந்த விதையினுடைய முளைப்புத்தன்மை சில நாட்கள் தான். அதோடு இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன பண்ணு புதுசாக பசுமை புரட்சி என்ற போர்வையில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குளோனிங் முறையில் விதைகளை கொடுக்குறீங்க. இன்றைய சூழ்நிலைக்கு போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருக்கிறார். நாளைய சூழ்நிலையை பற்றி அவர் சிந்திக்கலை. அவருக்கு தடுமாற்றம் வருது. ஏன்னா அவர் பாரம்பரியத்தில் வளர்ந்தவர். அவர் பசுமை புரட்சியை ஆதரிக்க மாட்டார் என்று எனக்கு நல்ல தெளிவாக தெரிகிறது. இன்று விதைகளை அந்த காலத்தில் எப்படி பராமரித்தார்கள், விதைகளை எப்படி பாதுகாத்தார்கள்? அமாவாசை, இயற்கை, அப்படி இயற்கை சூழ்நிலையோடு சேர்ந்து இந்த விவசாயத்தை வளர்த்து வந்தார்கள். இதிகாசத்துக்கும் விவசாயத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. விவசாயிகள் என்ன பண்ணுறார்கள்? ஆடி மாதத்தில் அந்த ஆடிப்பட்டத்தில் தேடி விதைகள் சொல்லுவாங்க. ஆடிப்பட்டத்தை தேடி விதைங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? அந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த சுபகாரியமும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா சுபகாரியங்கள் வச்சாக்க அந்த சுபகாரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பருவ காலத்தை தவற விட்டு விடுவார்கள் என்ற நோக்கத்தோடு தான் அந்த ஆடி மாதம் சுப நிகழ்ச்சிகளை தள்ளி வைத்து விட்டு விவசாய வேலைகளில் ஈடுபடுவார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பண்டிகை வரும். எதற்காக வருகிறது தெரியுமா? அந்த பண்டிகை நீங்கள் வாரத்தில் உள்ள 5 நாட்கள் 6 நாட்கள் வேலை செய்துவிட்டு ஒரு நாள் விடுப்பு எடுத்துக்கொள்வது போல் அந்த பண்டிகையை மாதம் முழுவதும் நீங்கள் உழைத்த உங்களுக்கு விடுப்பு கொடுவதற்காக கொண்டாடப்படுகிறதா பண்டிகை. சார் சொன்னார் இன்றைக்கி பட்னி, யாருக்கா பட்னி உண்டா அப்படின்னு. ஏன் அந்த காலத்தில் பட்னியாக இருந்தாங்க? அவர் சொல்லும்போதே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கிறார். என்ன, எங்கள் வீட்டில் 6 பேர் இருந்தோம், 7 பேர் இருந்தோம் அப்படின்ட்டு. 6 பேர் 7 பேர் இருந்தீங்கன்னாக்கா எப்படி உணவு கொடுக்க முடியும் ஒரு தாய் தந்தையால்? இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் 6-7 பேர் இருக்காங்க? ஒரு குழந்தை இருக்குது. அந்த ஒரு குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் 6 பேருக்கு கொடுத்த உணவை அந்த ஒரு குழந்தைக்கு பிறகு பட்னி எப்படி வரும்? இதை சிந்திக்க வேண்டும். இன்று நாம் காலத்துக்கு தகுந்தாற் போல் மாற்றங்கள் வர வேண்டியதை வரவேற்கிறோம். அன்று படிப்பறிவு கொஞ்சம் குறைவு தான். அந்த படிப்பறிவை பயன்படுத்தி பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது என்பது என்னுடைய கொள்கை. இன்று நாம் என்ன பண்ணுறோம்னாக்க விதைப்பு முறையில் நம்ம பல காலங்கள் நம்ம பின்பற்ற வரைய பயன்படும் போது இப்போ உழவு காளை மாடுகள்லாம் அழிந்து வருகிறது. உழவுக்கு நம்ம கருவிகளை பயன்படுத்தி வருகிறோம். பயன்படுத்தி வரும்பொழுது அதிக பரப்பளவில் நம்ம விவசாயம் செய்யவில்லை. அந்த காலத்தில் 1000 ஏக்கர் சாகுபடி செய்தார்கள் தான் முழுக்க முழுக்க உடல் உழைப்பால் வந்தவர்கள். இன்றைக்கி நீங்கள் புதுமையை புகுத்துறோம்னு சொல்லிட்டு இந்த உணவு எத்தனை பேர் 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியுதுங்களா? சாப்பிட்டுட்டு அத்தனை பேரும் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. பசுமை புரட்சியில் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்கில் சாகுறாங்க, சுகரில் சாப்பிட்றாங்க. அதில் என்ன இருக்குது? ஒவ்வொரு பருவத்திலையும் வரக்கூடிய விவசாயத்தில் மூலியமாக கிடைக்கக்கூடிய உணவுகளை சுழற்சி முறையில் சாப்பிட்டீர்கள் என்றால் எந்த விதமான நோயும் வருவது கிடையாது. அதுபோல் இந்த பாரம்பரியத்தை அழிக்க முயற்சி செய்யாதீர்கள் முதியவர்களே என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய விவசாயமே மிகவும் சிறந்தது என்று தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே பல தொழில்நுட்பங்களை சொல்லியிருக்கின்றார். அதற்கு பதிலளிக்க பசுமை புரட்சி என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க திரு விஸ்வநாதன் அவர்களை அழைக்கிறேன்.
பசுமை புரட்சி பாரம்பரிய விவசாயத்திற்கு எதிரானது அல்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பசுமை புரட்சி பாரம்பரிய விவசாயத்திற்கு எதிரானது அல்ல. மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தியை எப்படி செய்வது என்பதுதான் அந்த பசுமை புரட்சி என்பது. தவறாக அந்த பாரம்பரிய உணவு அணியினர் நினைக்க வேண்டாம். பசுமை புரட்சி என்பது 1965 உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், 30 கோடி தான் மக்கள் தொகை அதுக்கு முன்னாடி இருந்தாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா 128 கோடிக்கு மேலே மக்கள் தொகை வந்துட்டாங்க. பாரம்பரிய உணவை வச்சு இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு உணவு கொடுக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணணும்? தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்தணும். வருஷத்துக்கு வருஷம் 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறாங்க. 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை ஏறிட்டே போகுது. அப்போ 60% காடுகள் இருந்தது தமிழகத்தில். தற்போது 17% தான் காடுகளே இருக்குது. அப்போ என்ன செஞ்சாங்க? விவசாய நிலங்களாக மாற்றிட்டாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உணவு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் மனுஷன். உணவு இல்லைன்னா எப்படி உயிர் வாழ முடியும்? அப்போ உயிர் வாழ்வதற்கு மனுஷனுக்கு உணவு வேணும்ல. இப்போ உணவு உற்பத்தி அதிகப்படுத்தணும்ல. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தினமே இல்லை. இன்றைக்கு விவசாயிகள் மாடு மாறி உழைக்கிறான். தன்னுடைய ரத்தத்தை வேர்வியாக சிந்தி உணவு உற்பத்தி பண்ணுறான். விவசாயிகளை போற்றணும், விவசாயிகளை ஊக்கப்படுத்தணும். விவசாயம் வாழ வேண்டும், விவசாயி வாழ வேண்டும் என்பதற்காக அந்த விவசாயிகள் தினம் கொண்டு வரப்பட்டது. அதே நேரத்தில் இன்றைக்கு நம்ம ஆர்கே செல்வமணி அவர்கள் சொன்னார்கள், அதாவது மனித உயிர்கள் மென்மே கம் மென்மே கோ, ஐ ஃபார் எவர்னு சொல்லிட்டு ஒரு புரூக்குங்கிற அந்த போயமில் வேர்ட்ஸ்வர்த்துங்கிறவர் சொன்னார். எதுக்கு சொன்னாங்க? மண்ணில் பிறந்த அனைத்தும் மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், இயற்கையாகவே நான் ஓடிக்கிட்டு இருப்பேன் உங்களுக்காக தண்ணீர் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அது மாதிரி இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும் வரும் போகும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும்ல. அதை என்ன செய்யறது? அதுக்கு பசுமை புரட்சி வித்துட்டாதான், தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்தினாதான் உணவு கொடுக்க முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி வேளாண்மை வளர்ச்சி அடைவதற்கும் விவசாயி வாழ்வதற்கும் அவருடைய வாழ்வாதாரம் சிறக்கும் பசுமை புரட்சி மூலமாகவே இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் பசுமை புரட்சி தான் இந்த நாட்டுக்கு உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தும். இந்த நாட்டு மக்களுக்கு உணவு இல்லாமல் உணவு தாராளமாக கிடைக்கிறதுக்கு முக்கியமானது என்று இங்கே பசுமை புரட்சியே என்ற தலைப்பில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேளாண்மையில் உற்பத்தி பெருக்கத்திற்கு தொழில்நுட்பம் அவசியம், மிகவும் அடிப்படையானது என்று தனது அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார் திரு விஸ்வநாதன் அவர்கள். அதற்கு பதில் உரைக்க பாரம்பரிய விவசாயம்தான் அடித்தளம், பாரம்பரிய விவசாயம்தான் அடித்தளம் என்று பேசுவதற்கு திரு ராஜா ஜோஸ்லின் அவர்களை அழைக்கிறேன். இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா நீடித்த நிலையான வேளாண்மைக்கு பசுமை புரட்சி தேவையா அல்லது பாரம்பரிய விவசாயம் தேவையா அப்படிங்கிற கருத்தரங்கு நடந்திருக்கு. இதில் நான் பாரம்பரிய விவசாய முறை தேவை அப்படிங்கிற தலைப்புகளை பேச வந்திருக்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய திரு விஸ்வநாதன் சார் அவர்களும் திரு தங்கராஜ் சார் அவர்களும் இப்போது பசுமை புரட்சி தான் தேவை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா உணவு தேவைப்படுகிறது, மக்கள் தொகை பெருகிவிட்டது, அவர்களுக்கு உணவு அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் தொகை பெருகிவிட்டது, அது வாஸ்தவம்தான். ஆனால் மக்கள் தொகைக்கு உணவு அளிக்கிறதுக்கு விஷம் கலந்த அல்லது நச்சு கலந்த உணவு யாருமே கேட்கவில்லையே.
பாரம்பரிய முறையில் வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நச்சு இல்லாத நல்ல உணவுகளை வந்து உற்பத்தி பண்ணி நம்ம விவசாயிகள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து புரட்சி அப்படிங்கிற பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம மத்தியில் வந்து இந்த ரசாயன உரங்கள் பூச்சி மருந்துகள் வந்து அதிகமாக வந்து திணிக்கப்படுகிறது. அதான் வந்து உண்மை. ஐயா சொன்னாங்க வந்து உணவு உற்பத்தி வந்து அதிகப்படுத்த தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரும்பவும் நான் வந்து சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எங்களுக்கு மனிதர்களுக்கு வந்து நச்சு இல்லாத விஷம் கலக்காத வந்து உணவு தான் தேவை. அது குறைந்த அளவு உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் நல்ல உணவு வந்து தயார் பண்ணி கொடுங்க. நீங்கள் வந்து பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்லிட்டு வந்து எங்களுக்கு நச்சு கலந்த விஷம் கலந்த உணவை கொடுக்காதுங்க. இதனால் வந்து மக்களுக்கு வந்து மக்கள் பட்னி இல்லாமல் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையை வந்து நிறைய நோய்கள் இன்றைய காலகட்டத்தில் உள்ள இந்த பசுமை புரட்சியினால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ரசாயன உரங்கள் யூரியா, சூப்பர், பொட்டாஷு மாதிரி, அதே போல் வந்து பூச்சி மருந்துகள் வந்து இன்னைக்கு விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. ஐயா வந்து சொன்னாங்க, தங்கராசு ஐயா அவர்களும் விஸ்வநாதன் சார் அவர்களும் வந்து சொன்னாங்க, புதிய தொழில்நுட்பங்களை வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. புதிய தொழில்நுட்பம் வந்து கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வந்து சரியாக கடைபிடிக்கிறீங்களா? எத்தனை பேரால் வந்து சொல்ல முடியும் நான் வந்து சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறோம், பாதுகாப்பான மனிதர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத பாதுகாப்பான வந்து உரங்களை வந்து பயன்படுத்துகிறோம். ஐயா, எங்களுக்கு வந்து உணவு மனிதர்களுக்கு தேவைதான், ஆனால் வந்து சரியான முறையில் வந்து அதை உணவை வந்து உற்பத்தி பண்ணி கொடுங்க. நம்ம பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான உணவுகளை வந்து சத்தான உணவுகளை வந்து மக்கள் வந்து நீண்ட நாட்கள் வாழக்கூடிய நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய சத்தான உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா பசுமை புரட்சியை சொல்லிட்டு வந்து நச்சு கலந்த தரம் இல்லாத உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து வழங்கி கொண்டு இருக்கிறீங்க. பழங்காலத்தில் வந்து நிறைய நெல் விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அருமையான நெல் விதைகள் வந்து இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு ஒரு நெல் ரகம் வந்து இருக்குது. இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த நோயுமே வராது. ஆனால் ஐயா சொன்னாங்க 120 நாள் வயசுள்ள புதிய ரகம் வந்து வந்துடுச்சு, இதில் வந்து மகசூல் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது சாப்பிட்றதுனால எந்த பயனாவது இருக்குதா? மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நோய் தான் அதிகமாக வருது. உதாரணத்துக்கு வந்து நெல் அதிகமாக சாப்பிட்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி சாப்பிட்ற நேரத்தில் வந்து நமக்கு வந்து புற்றுநோய் தான் நிறையா வருது, சுகர் நிறையா இருக்குது. இது எல்லாமே வந்து பார்க்குற நேரத்தில் வந்து பாரம்பரிய விவசாயம் தான் நல்லது, பாரம்பரிய நெல் விதைகள் வந்து நமக்கு வந்து தேவை, பசுமை புரட்சி தேவையில்லை, பாரம்பரிய விவசாயம் தான் நமக்கு வந்து தேவை. அதுதான் வந்து நம்ம வந்து நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு வந்து நிலையான ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து அது நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை வந்து முடித்துக் கொள்கிறேன். அனைத்து வேளாண் விளைபொருள்களும் நஞ்சாக்கப்படுகிறது, நஞ்சு பொருளாக கொடுக்கிறார்கள் என்று தன்னுடைய அணிக்காக
திரு ராஜா ஜோசிலின் அவர்கள் பேசினார்கள். தற்பொழுது திரு சுரேஷ் அவர்கள் உதவி பேராசிரியர் அவர்களை பேச அழைக்கிறேன். பொங்கல் திருநாளை ஒட்டி நீடித்த நிலைத்த வேளாண்மைக்கு தேவை பசுமை புரட்சியா பாரம்பரிய விவசாயமா என்னும் தலைப்பில் எனக்கு பசுமை புரட்சியே என்ற தலைப்பில் நான் பேச வேண்டும் என்று என்னை பணித்த மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் ஐயா திரு எம்.ஆர். ரகுநாதன் ஐயா அவர்களுக்கும், தமிழாய்வுத்துறையினுடைய தலைவர் முனைவர் கு. சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தமிழ்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எனது கல்லூரி காலகட்டத்தில் எனக்கு பேராசிரியராகவும் தற்பொழுது என்னுடைய நண்பர்களாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும் தமிழ் துறையினுடைய மாணவ மாணவிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய தலைப்பு பசுமை புரட்சியா பாரம்பரிய விவசாயமா எனும் கேள்விக்குறியோடு அந்த தலைப்பு இங்கே முடிந்திருக்கிறது. பொதுவாக ஒரு விவாதமையினுடைய தலைப்பு என்பது பெண்கள் தலையில் வைக்கக்கூடிய பூ போன்று இருக்க வேண்டும். அந்த வகையிலே எனக்கு பேச ஒதுக்கப்பட்டுள்ள தலைப்பு பசுமை புரட்சியே என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். அதற்கு முன்னதாக ஐயா ஆர்.கே. செல்வமணி ஐயா அவர்கள் பேச தொடங்கும் போது சொன்னார்கள், முதியவர்கள் விஞ்ஞானத்தை எதிர்பார்க்கிறார்கள், நாங்கள் இளையவர்கள் பாரம்பரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், சற்று முரணாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த 3 பேரை பார்க்கும்போது ஒரு சிறிய கதை ஒன்று நினைவுக்கு வந்து போகிறது. அதை இந்த நேரத்திலே இந்த மேடையில் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நான் ஆகியிருக்கிறேன். 3 நபர்கள் வெளிநாட்டை சுற்றி பார்த்து செல்வதற்காக, அங்குள்ள சுற்றுலா தலங்களை பார்ப்பதற்காக அல்லது அவர்கள் சொல்லுகின்றபடியே பாரம்பரிய விவசாயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். ஏறத்தாழ 50 அடுக்குமாடி உள்ள ஒரு குடியிருப்பில் 25வது தளத்தில் அவர்களுடைய தங்கக்கூடிய அறை. அந்த அறையிலே தங்கிவிட்டு அந்த நாட்டினுடைய விவசாயங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்று 3 பேர் போகின்றார்கள். போய் மறுபடியும் இரவு நேரத்தில் அந்த விடுதியில் தங்கக்கூடிய விடுதிக்கு வருகிறார்கள். வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய லிஃப்ட் வேலை செய்யவில்லை. அதனால் மாடிப்படி மூலமாக அந்த 25வது மாடிக்கு செல்கிறார்கள். அந்த 3 பேர் அப்படியே நடந்து செல்கின்ற போது 10வது மாடி வரும்போது அந்த 3 பேரிலே ஒருவர் சொல்கிறார், அண்ணே நான் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறான். இல்லை நீ இப்போ சொல்ல வேணாம், எதாக இருந்தாலும் ரூமுக்கு போன ஒரு பாடு வந்து சொல்லு. அது போலவே இப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ரூமுக்கு போயாச்சு, ரூமுக்கு கிட்ட நெருங்கியாச்சு. அப்போ இந்த வயசில் மூத்தவர் சொல்கிறார், அந்த 3 பேரில் ஒருத்தர் மூத்தவர், நம்ம அண்ணன் ஆர்.கே. செல்வமணி ஐயா மாதிரி மூத்தவர் ஹெட்டு. இப்போ அவர் சொல்கிறார், எதுவும் சொல்ல வந்தியா சொல்லு அப்படின்னப்ப, அண்ணே நம்ம ரூம் சாவி கீழே வச்சுவிட்டேன், அதை தான் இடையிலேயே சொல்ல வந்தேன், இப்போ எப்படி ரூமை திறக்கிறது? சரி வாங்க 3 பேர் மறுபடியும் இறங்கி நடந்து போயிட்டே இருக்கும். 3 பேர் வா, ஒருத்தலாம் போக முடியாது, 3 பேர் வா. அதேமாதிரி கீழே அப்படியே பேசிக்கிட்டு வராங்க. அடுத்த இன்னொரு ஆள், அந்த அம்மா மாதிரி ஒருத்தவங்க, ஐயா நான் ஒன்று சொல்லணும். என்ன? அதெல்லாம் முடியாது. உடனே அந்த அண்ணன் கேட்குறாரு, நான் எனக்கு மட்டும் நீ அங்கே தானே போய் சொல்லணுண்ணா, இவங்களை மட்டும் இடையிலே சொல்லாமல் என்னை இங்கே நானும் இங்கே அவங்களுக்கு கீழே தான் வந்து சொல்லணுங்கிறாங்க. சரி வா நடந்தே போ. அந்த அம்மாவை பார்த்து அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அண்ணன் கேட்குறாரு, என்ன அம்மா இதை சொல்ல வந்தியா? ஐயா மாற்று சாவி என் கையில் இருக்குது. மறுபடியும் 3 பேர் மேலே போ, நடந்தே போகிறாங்க. 10வது மாடி. அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அண்ணன் ஒன்று சொல்ல வரார். நான் ஒன்று சொல்லட்டுமா? அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் நடுவில் சொல்ல விடாமல் கடைசி தானே சொல்ல விட்டீங்க, நீங்களும் மேலே தான் வந்து சொல்லணும். 25வது மாடிக்கு போயாச்சு. ஏதோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க ஐயா. நாம் வந்த ஹோட்டல் இது இல்லை, எதிர்த்தாப்புல தங்கியிருக்கிற ஹோட்டலு, இந்த ஹோட்டல் நம்ம தங்கலை அப்படின்னு அண்ணன் சொல்கிறார். அந்த 3 பேர் வேறு யாரும் இல்லை, இந்த 3 பேர் இவங்க தான். ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்வார்கள், விவசாயத்தை பற்றி சொல்கின்ற போது உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கு நிலை. உழவு தொழில் செய்யக்கூடிய ஒரு விவசாயி தன்னுடைய கையை மடித்து கொண்டு தலைமாட்டில் வைத்துக்கொண்டு நிழலிலே படுத்து விட்டால், நாங்கள் உலகத்தில் உள்ள ஆசைகள் அனைத்தையும் விட்டுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார் கூட உயிர் வாழ முடியாது. அந்த சாமியாருக்கும் உயிர் வாழ தேவையானது உணவு. எனவே அந்த சாமியார் வாழ்வதற்கு காரணமாக இருப்பவன் விவசாயி என்று சொல்வார். அத்தகைய விவசாயி இன்றைய காலகட்டத்தில் பசுமை புரட்சி என்றால் நீங்கள் உடனே எடுத்துக்கொள்ளக்கூடியது வெறுமனே அதிகமான மருந்துகளையும் அதிகமான உரங்களையும் பயன்படுத்தி களைக்கொல்லிகளும் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது என்று மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுதான் தவறு. ஏறத்தாழ 2020 இந்தியாவுக்கு தேவையான மொத்த உணவு தானியத்தினுடைய 340 லட்சம் கோடி டன் இந்த உணவு தேவைப்படும் 2020 இந்த இந்தியாவிற்கு. ஆனால் தற்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவு கிடைக்கக்கூடிய உற்பத்தி சுமார் 160 லட்சம் கோடி டன்கள் மட்டும்தான் உற்பத்தி ஆகிறது. காரணம்
பழங்காலத்தில் இந்த பாரம்பரிய விவசாயம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் முறைப்படி விவசாயம் செய்து பார்த்தான். விவசாயி கடலை போட்டான், நெல் போட்டான், கரும்பு போட்டான், எதுவும் அவனுக்கு காசு தரவில்லை. அதற்கு அடுத்ததாக அந்த வயலில் 4 புறமும் அளந்து 4 கற்களை போட்டு ரியல் எஸ்டேட் என்று போட்டான். அப்பொழுது அவனுக்கு காசு கிடைத்தது. உங்கள் பாரம்பரிய விவசாயத்தை நம்பினால் உண்பதற்கு உணவு கூட கிடைக்காது. அண்ணன் சொன்னார், மாப்பிள்ளை சம்பா என்ற அரிசி இருக்கும், உடலுக்கு எந்த தீங்கு வராது என்று. எனவே அவர் சொல்வதற்கு நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உண்மை என்று பார்க்க வேண்டும் என்றால், அந்த 3 பேர் விட்டுப்பாங்க. காலைல மாப்பிள்ளை சம்பா அரிசி ஆக்கி தான் சமைச்சு சாப்பிட்டு வந்திருக்காங்க. இவங்க வீட்டில் கார் நெல் இருக்குது. இவங்க விவசாயம் பண்ணுறதெல்லாம் பழைய கட்டக்கரும்பு தான். இவங்க பிரியாணியை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து பாரம்பரிய விவசாயம். பாஸ்மதி அரிசி எங்கேருந்து வந்தது? பாஸ்மதி அரிசி எங்கேருந்து வந்தது? அப்புறம் இன்னொன்று சொன்னார், மண்புழு வந்து அது இயற்கை, நாங்கள் பாரம்பரியம். நாங்கள் மண்புழு உரத்தை கொண்டாந்தே நாங்கள் ஐயா பசுமை புரட்சின்னா நாங்கள் தான் கொண்டு வந்தோம். மண்புழு உரம்னா உனக்கு தெரியாது. அது மண்புழு எடுத்து மீன் பிடிச்சிட்டு இருந்துரு பண்ணி குளத்தில் நவீன முறையில் கொண்டாந்தோம். எடுத்த உடனே மருந்து தான் பசுமை புரட்சி, மருந்து தான் கெடுக்குது அப்படின்னு சொல்லாத. நீங்கள் ஒன்றும் பசுமை புரட்சியாட்டி ஒன்று தான் விவசாயம் அழிஞ்சுன்னு சொல்லாதீங்க. 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று வந்தது. அத்தனை பேரும் தைல மரத்தை போட்டு வெளில கிளம்பணும். அப்புறமா தான் இந்த பசுமை புரட்சி, இந்த புதுமையான தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயத்தை கையில் எடுத்தான். இன்றைக்கி நீர்ப்பாசன முறை, பழைய ஆற்று நீர் பாசனம், கிணற்று நீர் பாசனம் அப்படின்னு ஏகப்பட்ட பாசனம். அது பழைய பாரம்பரியம். இன்றைக்கி கவலை போட்டு இன்றைக்கி மாடு கட்டி நீ தண்ணி அடிக்கிறிய வயலில், மோட்டார் போடுற, மோட்டார் தட்டுற, பைப் லைன் போடுற, ஓடுது. அதை விட இன்றைக்கி பாத்தியில் அதிகமாக தண்ணி செலவாகுது. அவ்வளோ தண்ணி செலவு பண்ணக்கூடாது. அதுக்கு எங்கள்கிட்ட வழி இருக்குது. அந்த நீர்ப்பாசன முறையில் இன்றைக்கி 4 வகை இருக்குது. சொட்டு நீர் பாசனம், ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், மைக்ரோ இரிட்டேட்டர், இது 3 சொட்டு நீர் பாசனம். இத்துணை தொழில்நுட்பங்களையும் கொடுத்தது வெறுமனே எருவுகளையும் களைக்கொல்லிகளையும் மற்றும் மருந்துகளையும் மட்டும் கொடுப்பது என்பது பசுமை புரட்சி அல்ல. மாறாக தொழில்நுட்பத்துடன் கூடிய வேளாண்மை செய்வதுதான் பசுமை புரட்சி. எனவே இந்த விவசாயமானது நீடித்தும் நிலைத்தும் நடைபெற வேண்டுமானால் பசுமை புரட்சியால் மட்டுமே முடியும் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பை நல்கிய மக்கள் தொலைக்காட்சிக்கும் மீனாட்சி ராமசாமி கல்வி நிலையனுடைய தாராளமற்ற நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தனக்கே உரிய நகைச்சுவையோடு மிகவும் அருமையாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு பதில் சொல்வதற்காக ராதிகலா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் நீடித்த நிலைத்த வேளாண்மைக்கு பாரம்பரியம்தான் என்று பேச வந்துள்ளேன். எனக்கு முன்னே பேசின சகோதரர் தமிழ் புலமை அப்படிங்கிறதால அவர் சொல்வதை நம்பிவிடாதீர்கள் நடுவர்களே. அவர் தமிழ் புலமையில் ஏட்டில் உள்ளதை எடுத்துரைத்து ஏட்டு சுரக்காய் என்றைக்கும் கதைக்கு ஆகாது. அந்த மாதிரி தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பசுமை புரட்சி தான் நீடித்த நிலைத்த வேளாண்மை என்று. அது கிடையாது. புரட்சினா என்னங்க? புரட்சினா என்ன? புரட்சி என்பது மனிதர்களை நிலைத்த நீடித்த மகிழ்ச்சியாகவும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதும் தான் புரட்சி. இங்கே நம்ம அப்படியா இருக்கிறோம்? பழங்காலம் இது முன்னாடி தங்கராஜ் சார்லாம் சொன்னாங்க, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அப்போ எப்படி இருந்தது நமது நாடு? பொன் வளம், நிலவளம், பொருள் வளம், வீர வளம், ஆன்மீக வளம், இத்தனை வளங்களையும் பெற்று நாம் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தோம். இப்போ இந்த பசுமை புரட்சி வந்த பாடு தான் நமக்கு சந்தோஷம் என்பதே இல்லை. வாழ்க்கையை ஓட்டணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதான் போகிறோம் ஒழிஞ்சு மனிதர்களிடம் ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? என்னதான் சம்பாதிச்சாலும் மனிதர் நல்லா சந்தோஷமாக வாழ முடியுதா? இல்லை. அதற்கு காரணம் பசுமை புரட்சி வந்தது தான் காரணம். சார்லாம் சொன்னாங்க, புரட்சியால் தான் உணவு உற்பத்தியை
அதிகப்படுத்த முடியும் என்று. உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக முடித்து கொண்டு போய்விடலாம். உங்கள் பையனுக்கோ உங்கள் பேர குழந்தைகளுக்கோ இந்த நாட்டை நல்ல நாடாக கொடுக்க மாட்டீர்கள் பசுமை புரட்சியை கையாண்டீர்கள் என்றால். உண்மையா இல்லையா? எப்படி இந்த வருடம் நான் கல்ல போடுறேன், தம்பி அழகாக சொன்னார், சொட்டு நீர் பாசனத்தில் நான் தண்ணி பாய்ச்சிருவேன், மைக்ரோ இரிகேஷனை போட்டு தண்ணி பாய்ச்சிருவேன், சுவிட்சை தட்டிட்டு நான் உக்காந்துப்பேன். இதெல்லாம் பண்ணலாம். மழை வேணும். மழை பெய்யுதா? இந்த முன்னாடி இருக்கிற பச்சை துண்டு போட்டிருக்க விவசாயிகளை கேளுங்கள், அவர்களுடைய துக்கத்தை சொல்வார்கள். மழை போனதற்கு காரணம் என்ன? இயற்கை தவறியதற்கு காரணம் என்ன? நாம் பசுமை புரட்சியை கையாண்டதுதான் காரணம். காடு வேளாண்மையா அழிச்சி அப்படிங்கிறாங்க. அந்த காடு எப்போ அழிக்கப்பட்டது? மரங்கள் ரோட்டில் அழிக்கப்பட்டது எதற்காக? உலக வெப்பமயமாதல் ஆச்சு. நம்ம தமிழ்நாடு இந்தியா அழிய போகிறது. எல்லாம் நம்ம தானே பேசுறோம். பேசுறதுக்கு என்ன காரணம்? யோசித்து பாருங்கள். நம் பசுமை புரட்சியின் மூலமாக நாம் பயன்படுத்தக்கூடிய வேளாண் இடுபொருட்கள் தான் காரணம். அதை நாம் மண்ணில் போட்டு மண் வளத்தையும் கெடுத்து உலக சுற்றுப்புற சூழலையும் நாம் கெடுத்துவிட்டு நாமும் வியாதியாக போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கொள்கிறோம். இதுதான் உண்மை. பாரம்பரிய விவசாயத்தில் நமக்கு குறைந்த உணவு. தங்கராஜ் சார் சொன்னாரு, 3 வேளை சாப்பாடு எனக்கு கிடைக்குது, 3 வேளை சாப்பாடு எங்களுக்கு கிடைக்குது. நமக்கு 3 வேளை சாப்பாடு முக்கியம் இல்லைங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலும் நிம்மதியாக நல்ல உணவாக சாப்பிட வேண்டும். நம் தாத்தா பாட்டியெல்லாம் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க? 100 வயசை தாண்டி இருப்பாங்க இல்லைங்களா? 110, 120 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. நம்மளால் அப்படி இருக்க முடியுமா? சொல்லுங்க நீங்களே. இப்பயே பிறந்த குழந்தைக்கு சக்கரை வியாதி, இதெல்லாம் எப்படி வருகிறது? இந்த பசுமை புரட்சி தான். அதனால நாம் பசுமை புரட்சி என்று இளைஞர்களாக இருக்கிறீர்கள். நாட்டின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் உள்ளது. இந்த பாரம்பரிய விவசாயத்திற்கான அனைத்து தொழில்நுட்பங்களுக்கும் அதற்கான ஒரு அலுவலகமே டிபார்ட்மெண்டோ எப்படி பசுமை புரட்சிக்கு உருவாக்கப்பட்டதோ அதற்கான எல்லா முயற்சிகளையும் நமது அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் நாம் உற்பத்தியை பெருக்க முடியும். அதனால் நாம் பழமையை என்றும் மறந்திடாமல் நம் சந்ததிகளை காக்க பாரம்பரிய விவசாயம் நாம் நீடித்த நிலைத்த வேளாண்மைக்கு முக்கியம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரு அணிகளும் மிகவும் தெளிவாக தங்களுக்கே உரிய பாணியில் நீடித்த நிலையான வேளாண்மைக்கு பாரம்பரிய விவசாயமா அல்லது பசுமை புரட்சியா என்ற தலைப்பிலே வாதிட்டார்கள். முதலிலே இந்த தலைப்பை பார்க்க வேண்டும். பாரம்பரியம் என்றால் என்ன சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அந்த காலத்திலே பாரம்பரியம் என்றால் ஏறு, மாடு, உழவு, மண்வெட்டி, கடப்பாரை. இன்றைக்கி பாரம்பரியம் என்றால் என்னவென்று தெரியுமா? ஒரு விவசாயிக்கு எங்கேயாவது ஏற்கலப்பை இருக்கா, எங்கேயாவது மாடு வச்சு உழவு செய்கிறாங்களா அப்படின்னு எண்ணி பார்க்கணும். பாரம்பரிய விதைகள் என்று சொல்லும் பொழுது பாரம்பரிய விதைகள் இன்றைக்கு எத்தனை விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை சற்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பாரம்பரிய தொழில்நுட்பத்திலே நீர் பாய்ச்சுதல், பூச்சி பூஞ்சால நோய் தடுப்பு, அறுவடை செய்தல், பதப்படுத்துதல், வியாபாரம் செய்தல் போன்ற பல தொழில்நுட்பங்களை அன்றைக்கு இருந்த பாரம்பரிய விவசாயம் எப்படி இருந்தது நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த காலகட்டம் எப்படி மாறியது என்று சொன்னால், எப்பொழுது மாறியது என்று சொன்னால், ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு வருடமும் ஜனத்தொகை பெருகி கொண்டே வருகிறது. ஆனால் மறுபக்கம் பார்த்தீர்கள் என்றால் சாகுபடி பண்ணக்கூடிய பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது. நெல்லானாலும், பயிர் வகைகளானாலும், பழ வகைகளானாலும், பூக்களானாலும்
எந்த வேளாண் உற்பத்தி பொருளாக இருந்தாலும் கூட தேவைக்கு ஏற்ப உற்பத்தி செய்ய வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்திலே நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். 100 ஆண்டு காலத்திற்கு முன்படி எப்படி நீர்நிலை இருந்தது, மழை எப்படி நாம் பெற்றோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பாரம்பரியத்தை எப்படி மாற்றினோம், மாற்றப்பட்டது, மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டோம் என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் விஞ்ஞானத்தை, தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மருத்துவத்துறை, போக்குவரத்து துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் நமது விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறோம். வேளாண்மையில் மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்று தெரியவில்லை. இன்றைக்கு உற்பத்தி திறன் ஒரு ஏக்கரிலே எந்த அளவிற்கு, அது எந்த பயிராக இருந்தாலும் சரி, எந்த அளவிற்கு கூடுதலாக இருக்கிறது என்பதை சற்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது எதனால், எப்படி சாத்தியமாகிறது? பாரம்பரிய நெல் வகைகள், பாரம்பரிய தொழில்நுட்பங்கள், பாரம்பரிய செயல்மாற்றங்கள் இன்றைக்கு சாத்தியமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நீடித்த நிலையான வேளாண்மையை எப்படி கட்டி காப்பது என்பது ஒரு காலத்தினுடைய கட்டாயம். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் தேவை அதிகரிக்கும் பொழுது, மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது, சாகுபடி பரப்பு குறைகின்ற பொழுது எப்படி இது இரண்டையும் சீர் செய்ய வேண்டும் என்பதை சற்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்றைக்கு ஆதம் ஏவாள் என்றால் இந்த ஒரு மனிதனுக்கு உடை, உணவு, இருப்பிடம் தேவை. பரவாயில்ல, ஏதோ காட்டில் கூட இருந்துக்கலாம், ஏதோ இலையை கூட போட்டுக்கலாம். ஆனால் சாப்பாடு இல்லை என்றால், உணவு இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு குறைந்தது 2 வேளையாவது சாப்பிட வேண்டும் அல்லவா? அதற்கு தேவை எப்படி உற்பத்தியை பெருக்குவது என்பது. எனவே இந்த உணவு ஒரு பக்கம், உற்பத்தி ஒரு பக்கம், அதுதான் நீடித்த நிலையான வேளாண்மை. அதுதான் இன்றைக்கு பட்டிமன்றம் என்று சொல்வது விவாத மேடை என்னுடைய முக்கியத்துவம். இதை சற்று ஆராய்ந்து கொஞ்சம் நாம் ஆழ்ந்த சிந்தனையோடு எண்ணி பார்த்தால் இன்றைக்கு பல ரகங்கள் வந்திருக்கின்றன. நீர்ப்பாசனத்திலே பல தொழில்நுட்பங்கள் வந்திருக்கின்றன. உரமிடுதலில் சில தொழில்நுட்பங்கள் வந்திருக்கின்றன. பூச்சி பூஞ்சால தடுப்பு முறைகளிலே பல தொழில்நுட்பங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவைக்கு ஏற்ப துறையினுடைய, வேளாண் துறை தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய சிபாரிசினுடைய அளவிற்கு எந்த இடுபொருளையும் இட்டால் அதில் நஞ்சுத்தன்மை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் காலத்தின் கட்டாயம், அன்றைக்கு இருந்தது கம்போஸ்ட், இயற்கை எரு என்று இன்றைக்கு இருக்கிறதா? அன்றைக்கு இருந்தது மாட்டுச்சாணம், இன்றைக்கு சொல்லுகின்றோம் அமுத கரைசல், பஞ்சகவ்யா, எத்தனையோ இயற்கை இடுபொருள்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை. ஆனால் இதில் செய்யக்கூடிய காலகட்டாயம் இப்பொழுது இருக்கிறதா? எத்தனை விவசாயிகளால் இது செய்ய முடியும் என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். 1960 ரசாயன உரங்களை வேளாண்மை துறையிலே விவசாயிகளிடம் கொண்டு செல்லும் பொழுது மறுத்தார்கள். வேளாண் துறை பணியாளர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஏதோ ரசாயன உரங்களை கொண்டு வந்து போடும்போது உப்பை கொண்டு வந்து வயலில் போடுறாங்க அப்படின்னு ஒரு எதிர்ப்பு இருந்தது. எப்பொழுது? 1960. 70-80 வரையிலும் சரியாகத்தான் போய்கொண்டு இருந்தது நாடு, விவசாயம், இடுபொருள். ஆனால் எந்த அளவிற்கு ஒரு பயிருக்கு தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்டச்சத்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிபாரிசு இருக்கின்றதோ அதையும் மீறி காலத்தினுடைய கட்டாயம், ஏன்னா மாடு இல்லை.
அனைத்துமே இயந்திரமாகிவிட்டது. விதைப்பு இயந்திரம், களையெடுப்பு இயந்திரம், அறுவடை இயந்திரம், தூற்றுதல் எல்லாமே இயந்திரமாக ஆகிவிட்டது. ஏன்? காலத்தினுடைய கட்டாயம். விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி விவசாயம்தான் அடிப்படை. இன்றைக்கு பார்த்தீர்கள்னால் பழைய காலத்தில் எல்லாம் எத்தனையோ நோய் நொடிகள் இருந்தன. ஆனால் அப்பொழுதெல்லாம் சுக்கு கஷாயம், இஞ்சி கஷாயம், நண்பர் சொன்னது போல் ஒரு குங்குமம் தயாரிப்பு, மஞ்சள் எத்தனையோ இருந்தது. ஆனால் இன்றைக்கு காலகட்டாயத்தினுடைய நடைமுறையை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டும். பாரம்பரியம் பாரம்பரியம் என்று சொன்னாலே அன்றைக்கு இருந்த பாரம்பரியம் இன்றைக்கு நடக்கிறதா? இன்றைக்கு அலைபேசி கைபேசி இல்லாமல் யாராவது இருக்கிறார்களா? இன்றைக்கு அயல்நாடுகளிலே செல்லுகிறோம், கட்டுமரத்திலேயே செல்லுகிறோம், வானத்திலே வானூர்தியிலே தானே செல்லுகிறோம். சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறது ஏன் என்று சொன்னால், அனைத்து துறையிலே இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு மாவட்டத்திலே, ஒரு மாநிலத்திலே, இந்திய துணைக்கண்டத்திலே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த அளவிற்கு சாகுபடி பரப்பளவு இருந்தது, இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த சூழ்நிலையிலே பாரம்பரிய விவசாயமா பசுமை புரட்சியா என்று தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலைமையிலே உங்களின் மன ஓட்டத்தோடு என்னுடைய எதிர்பார்ப்போடு இன்றைய காலகட்டத்தில், வருகின்ற காலகட்டத்தில் நீடித்த நிலையான வேளாண்மைக்கு பசுமை புரட்சியே அடித்தளம் என்று சொல்லி, அதை உங்களுடைய ஒத்துழைப்போடு சொல்லி, மக்கள் தொலைக்காட்சியின் மூலம் இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் என்னுடைய உளமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழும் உங்களின் ஒருவன் ஓய்வு பெற்ற வேளாண் பட்டதாரி ராஜசேகரன். நன்றி, வணக்கம்.